அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய சிந்தனையாளர் திரு பாரிசாலன் அவர்கள். வணக்கம் பாரி. வணக்கம். டேய் கட்ட பீரோ உள்ளவா, அவன் மேல என்னடா காண்டு உனக்கு? இட்டு வந்து யார்ட்ட மாட்டி விட்டுக்கிற? காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே நம் நாட்டு. டாக்டர் திருமாவளவன் அவர்கள் கர்நாடகா போய் தேர்தல் பிரச்சாரம் வச்சு அவங்க தேசிய அளவுல கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. டேய் 3 idiots, இதெல்லாம் உங்க அறிவுக்கு ரொம்ப அதிகம். தயவு செஞ்சு வீட்டுக்கு கிளம்புங்க. ஆந்திராவில் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, பல மாநிலம் அவங்க கட்சி நடத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் கந்தலான பத்தாதுன்னு ஆந்திரா போய் கண்டமாக போறாராம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்க இருக்குது. அங்க காவிரி குறித்து சிறுத்தைகள் கட்சி இல்லது. என்னடா சொல்லி வச்சிருக்க இவனுங்க கிட்ட? அது என்னமோ விஷத்தை கக்கிய கச்சா என்னமோ பேரு ஏதோ தெலுங்குல ஏதோ வச்சிருக்கிறாரு பாவம். அதுக்குள்ளே நாரி போச்சா கூட்டத்துல கட்டுச்சொத்தா வைக்காத. விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு வைக்கலையே, பாக்கல அந்த கட்சி பேரை. இல்ல. விசிகே தான், ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிடையாது. அது வேற ஏதோ பேர்ல இருக்கு. மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாத, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? என்ன மாமா உனக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம் தானே? கர்நாடகாவில் கட்சி இருக்குது, ஆந்திராவிலும் கட்சி இருக்குது. கட்சி பேர் அங்க போனோன்னே மாறிடுச்சு பாருங்க. நாங்க தமிழ் திராவிடம் எல்லாம் ஒண்ணும் தானே சொன்னாங்க. அப்ப தமிழ்லே தலைப்பு வச்சு போக வேண்டியதானே? கன்னடம் கூட இல்ல, அது ஏதோ சான்ஸ்கிரிட்ல இருக்குது அந்த பேரு. ஐயா, நான் அந்த ஊருக்காரகிட்டையும் பொண்டாட்டிட்டையும் வேற பாடிசா சொல்லி வச்சிருக்கப்பா. அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவுல நாரடிச்சிடாதப்பா. நீங்க என்ன பண்றீங்க? இங்க சிறுத்தை அங்க பூனை அப்படின்ற மாதிரி அவரை வந்து குறிப்பிட்டு நீங்க சொல்றீங்க. அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னான், சொல்லட்டுமா? காவிரி குறித்து ஒரு கேள்வி கேட்கறாங்க பத்திரிகையாளர்கள். கண்டிப்பா. அது சொல்றாங்க, நாங்க இங்க என்ன நிலைப்பாட்டுல இருப்போம், காவிரி எனக்கு வேணும் அப்படின்னு நிற்போம். அங்க இருக்கிறவங்க அவங்க அந்த நிலைப்பாட்டுல நிக்கிறாங்க. ஆக மொத்தம் 2 குத்துனே. மூணாவது குத்து நான் குத்தவா? குத்துனே உன் கையை தரோளமா குத்துனே. என்ன கேட்பாரு அவரு? இங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணி வேணும்னு அப்ப கேட்பாரு. அங்க போன என்ன கேட்பாரு? புரிய வைப்பாரு. அவர் என்ன சொன்னாரு அதை சொல்லுங்க. ஏங்க திருமாவளவன் பாரிசாலன் வந்து அரசியல் பாடம் எடுக்கிறீங்களா? நான் எடுக்கணும்னு வச்சுக்கோமே. ஓ சாமி வேற ஏய் கூட்டு போங்கடா. வேணும் அதெல்லாம் ஓகே. திருமாவளவனால நாளைக்கு வாங்கி கொடுத்துற முடியுமா? உடனே எல்லாம் முடியாது. அவர் என்ன சொன்னாரு கேட்டா ஏன் நீங்க பதறீங்க? திருமாவளவன் ஜெயிக்க வேண்டுமா வேண்டாமா? பூதா, என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர். நான் சொன்னதுக்கு அப்புறம் அவர் ஜெயிக்கணும் வேணாம் மக்கள் முடிவு பண்ணட்டும். சொல்றேன். அதான் என்ன ஜெயிக்கணும் சார், அவர் ஜெயிக்கணும் சார். ஜெயிச்சு தமிழன் தண்ணி இல்லாம சாகணுமா? கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு இதை கூட செய்யணும்னு மனசுல ஆசை இல்லையாடா? செய்யணும்னு நினைச்சா செய்வின மட்டும் தான் செய்வேன். தமிழ்நாட்டுல இருக்கும்போது தமிழர்களுக்கு தண்ணி வேணும்னு இவர் கேட்பாராம். அப்படியே அந்த பக்கம் பஸ் பிடிச்சி அந்த பக்கம் போய் கர்நாடகத்துக்கு போயிட்டு தமிழர்களுக்கு தண்ணி தராதீங்க, நம்மளே தண்ணி வச்சுக்கணும்னு சொல்லுவாராம். அப்ப நம்ம காட்டையும் கொடுக்குறோம் கூட்டையும் கொடுக்குறோம். அவரு சொல்லுவேன்னு சொல்லலாம். அந்த கட்சி நிர்வாகிகள் அப்படி நிற்பாங்க. அவனை நமக்கு அடிக்கலாமா? இதான கேள்வி. பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். என்ன பேச்சுங்க இது? அவர் தான் கட்சி தலைவரா. இந்த பார்டர்ல ஒன்னு சொல்லுவாரா, அந்த பார்டர் தாண்டதுக்கு அப்புறம் அங்க ஒன்னு சொல்லுவாரா? பேர் எலின்னு மாத்துறது தப்பே இல்லடா. 1000 கோடி தமிழ் தேசியத்தின் தலைவன் மேதகு பிரபாகரனையே போய் சந்திச்சுட்டு வந்த ஒரு தலைவனுக்கு நீங்க வந்து அரசியல் எடுக்கணும்ன்றீங்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. கருணான்னு ஒருத்தர் இருந்தாருங்க, கூடவே டிராவல் பண்ண ஒரு ஆளு. இப்ப அவர் என்ன பண்ணலாம் அதுக்குன்னு? துரோகி தான். துரோகி. கூடவே டிராவல் பண்ண ஆளுக துரோகிங்கிறீங்க. இப்ப சந்திச்சதெல்லாம் போய் ஒரு விஷயம்னு பேசிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி நான் ஆயிடுவேன். அப்புறம் ஏன் எங்களை பார்த்து தமிழர்களை பார்த்தா கேன பயல்னு தெரியுதா இல்லை உங்களுக்குலாம்? அங்க போய் பேசுறீங்க, கண்ணு முன்னாடி இவர் பேசிட்டு வராரு. நாசமா போனவன் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. எனக்கு தெரிஞ்சு தமிழர்களுடைய அடையாள தலைவர் திருமாவளவன். அப்பெல்லாம் நீங்களா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. ஆமாங்க. இந்தாப்ல சொந்தக்காரெல்லாம் சொல்லி போன் நம்பர் வர சொல்லிடு. இன்னைக்கு ஒரு பிளட் போர்டு உள்ள போய் வீட்டுல நமக்கு தமிழர்களின் அடையாளம்லாம் கிடையாது. அது அவரே ஒத்துக்க மாட்டாரு. அவர் திராவிடத்தின் அடையாளம் சொல்லுங்க, இல்ல தலித்துகளின் அடையாளம்னு சொல்லுங்க. அவர் அப்படிதான் அவரை போர்ட்ரே பண்ணிக்கிறாரு. இப்படி எடக்கு முடக்கா கல்யாணம் பண்ணிருக்கியே, குழந்தை பிறந்து யார் அப்பான்னு கேட்டா 3 பேர்ல யார கைய காட்டுவேன்? பறையர்னு சொன்னாவே கோவப்படுறாரு அவரு. அவர் தலித்துன்னு சொன்னா அவருக்கு ஓகே. ஆனா பறையர்னு சொல்லிட்டு அது பறையர்னு சொல்றவங்க எல்லாம் செருப்பால் அடிங்கலாம் பேசுறாரு. சோரி புடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு. விடுதலை சிறுத்தை இன்னைக்கு அம்பலப்பட்டு நிக்குது. ஒரு காலத்துல தமிழ் தேசியம் பேசிய கூட்டம் தான் அது. விடுதலை சிறுத்தைன்னு ஏன் பேர் வச்சாங்க? விடுதலை புலிகள் மாதிரி தமிழ்நாட்டுல விடுதலை சிறுத்தைகள்னு பேர் வச்சாங்க. அவர் அசால்ட்டா நினைச்சுக்கிறீங்க. ஒரு டைம்ல அவரை பார்த்து அலறாதனே கிடையாது தெரியுமா? அச்சு இப்படி ஆகிட்டான். ஆனா இன்னைக்கு அவங்க பேசுறது என்ன? தமிழர்களுக்கு தண்ணி தர மாட்டோம்னு கன்னடர்களோட இருந்து நாங்க பேசுவோம், அதுதான் கர்நாடகத்துடைய நலன் அப்படின்னு சொல்லி இவங்க பேசுனாங்க. அப்படின்னா ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? எவ்வளவு பெரிய தவறான அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இன்னும் கொஞ்சம் விளக்க உரை மாதிரி நீங்க கொடுக்குறீங்க. கொடுக்க சொல்லுங்க. என்ன கொடுப்பாரு? என்ன பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறானே டேய், அதான் சொல்றேன்லடா. நானும் திராவிடன், நீயும் திராவிடன். நம்மள சனாதன சக்தி பிரிச்சு வச்சு மொழி வெறியை தூண்டி விட்டு, கன்னட இன வெறியை தூண்டி விட்டு, என்ன
சம்பந்தம் இல்லாம ஏதோ பேசுறீங்க. சம்பந்தப்பட்டவங்களுக்கு புரியுங்க. தரமாட்டேன் என்று சொல்வது வந்து அது கன்னட தேசியவாதம் அல்ல, அது கன்னட இன வெறி. நம்ம கிட்டே போடுறேன். கன்னட இன வெறியை நாம் ஒருபோதும் ஆதரிக்க முடியாதுன்னு பேசியிருக்கணுமா, பேசியிருக்க கூடாதா? தமிழ்நாட்டில் அதை தானே பேசுறீங்க. இந்த பாரு, நீ என்ன பழி கொடுக்க பிளான் பண்ண நல்லா தெரிஞ்சு போச்சு. இது தமிழ் தேசியம் அல்ல, இது தமிழ் இனவெறின்னு பேச தெரிஞ்ச திருமாவளவன் அவருக்கு இது கன்னட தேசியவாதம் அல்ல, இது கன்னட இனவெறின்னு ஏன் பேச வாய் வரல? வாயில புண்ணா வாந்தி வருதா? அறுவாள் எடுத்து வாயில விட்டுறாங்க. இதுதான் கேள்வி. அப்ப நீங்க அங்க போய் இதெல்லாம் பேச முடியாது, ஆனா இங்க மட்டும் நீங்க பேசுவீங்க அப்படின்னா தமிழர்களை கேன பயல்களாக தான் நீங்க நினைக்கிறீங்க. இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா? இல்ல. அப்ப நான் என்ன இழிச்ச வாயனாடா? இழிச்ச வாயனா? தப்பிச்சிட்டாரு. எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட் வெளியில வந்துருந்துச்சுன்னு வைங்களேன், இவர் பேசியிருந்தாருன்னு வைங்க, தஞ்சாவூர் சைடெல்லாம் வந்து வாஷ் அவுட் ஆயிருக்கும். எப்பா இத போய் வெளியில எவன்னு சொல்லிடாத. உன் விளாலும் எடுத்து கடல் தண்ணியில் சூப்பு வச்சு ஓவாயிலே ஊத்திர போறாங்க. தண்ணி வேணும்னு சொல்லி தஞ்சை டெல்டால இருந்து எல்லாம் காவிரி நீருக்காக எத்தனை விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. தெரியாதா? அது தெரியாம இருக்கா? முட்டாள்னு அர்த்தம். அவனை மன்னிக்கவே முடியாது. நீங்க கரெக்டா? நீங்க விவசாயிகளோட கண்ணீர் தெரியவில்லையா மோடிக்குங்கிறீங்களே, அதை நான் உடன்படுறேன். தஞ்சை டெல்டா விவசாயிகள் போராடுறதும் உங்க கண்ணுக்கு தெரியலையா? அம்பானி அதானிகளை வந்து உள்ள விட்டுட்டாரு மோடிங்கிறீங்களே, பரந்தூர் விமான நிலையம் யார் கட்ட போறா? உங்களுக்கு பிரச்சனை என்ன? அம்பானி அதானி டீலிங் அங்கேயே போட்டு போயிடுறா, உங்க கூட யாரும் டீலிங் போடுறது இல்லைன்னா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இங்க துறைமுகம் வருது, எத்தனை பேர் போய் சண்டை போட்டீங்க? ஏன் பண்ணல? ஏமாத்துறாங்களா இல்லையா? அசிங்கமா இல்ல? இதெல்லாம் அசிங்கப்பட என்ன இருக்கு? வந்த வேலையை தானே பாக்குறாங்க. வந்த வேலையா? ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து ரிலையன்ஸ் பேசிச்சா இல்லையா? திமுக கவர்மெண்ட் அவங்க புகழ்ந்து பேச வேண்டிய அவசியம் என்ன? அப்ப அல்டிமேட் எய்ம் என்ன? புரோக்கர் கமிஷன்ல பிரச்சனை தானே? அட பேயிலமோ, நீ புரோக்கரா? நீ அந்த மாதிரி புரோக்கரா? நீ அதானே நினைச்சேன், இந்த கவிதை வந்து நினைச்சேன். என்ன எல்லா புரோக்கரேஜும் அவனே பாஜக காரனே எடுத்துட்டு போயிட்டா நமக்கு என்ன ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குதுங்கிற பிரச்சனையா உங்களுக்கு? இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். சும்மா தேசிய தலைவர் ஆகக்கூடாதுன்றது உங்களுடைய பார்வை. அவருக்கு இந்த குண்டுச்சட்டிலே குதிரை ஓட்டணும், அவ்வளவுதான். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? இல்ல, நான் என்ன சொல்றேன், மானத்தோடு தமிழ்நாட்டுல அவர் வளம் வரணும்னு ஆசைப்படுறேன். நான் கன்னடம் கிட்ட மானங்கிட்ட போய் நிக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். ஏண்டா அறிகட்டப்படா, ஏண்டா அப்படி எல்லாம் அசிங்கப்படுத்துறீங்க? உன்னால வெளியே என்னால தலை காட்ட முடியலடா. அவங்க என்ன நினைப்பாங்க கன்னடக்காரன்? திரும்ப நான் கூட இருத்த போட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி அங்கே அப்படியே கெத்தா பேசிக்கிட்டு இருப்பாரு, இங்கே ஒன்று இந்த பம்பு பம்பிட்டு போறான்னு அவன் நினைப்பானா? நினைக்க மாட்டாங்க. ஏன் இப்படி பாக்குறாரு கர்நாடகாரன்? எங்க கேட்ட சொல்லு பார்ப்போம், தண்ணி எங்களுக்கு அனுப்புன்னு சொல்லி கேட்ட சொல்லு பார்ப்போம், அவன் நினைப்பானா? நினைக்க மாட்டானா? அப்புறம் என்னது இது? இவன் அல்லகைப்பா, அல்லகைனா எடுப்பு சோறு மிச்ச மீதி போட்டா தின்னுட்டு எதுக்கு எடுத்தாலும் ஆமாம் போடுறவன். நீங்க என்ன போய் பேசியிருக்கணும்? கன்னடர்களும் தமிழர்களும் நட்பாக இருக்கணும், எல்லாம் ஒன்னா இருக்கணும், நம்மளாம் திராவிடர்கள், அப்படித்தானே போய் நீங்க பேசியிருக்கணும். உங்க கருத்தில் அதானே? நல்ல வாய்ப்பு தேடி வருது, இதை விட்டு அப்புறம் சான்ஸே கிடைக்காது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினேன்னா நான் அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரவே முடியாது. அவருடைய ஒவ்வொரு செயல் திட்டத்திலையுமே வந்து அந்த இடத்துக்கு ஏற்றார் போல் தன்னை வந்து தகவமைச்சக்கூடிய ஒரு தலைவன். அவர் மெத்தட் ஆக்டர் சார், பாத்திரமாவே மாறிடுவார் சார். பச்சோந்தியோட குணம் இல்ல, நீங்க அப்படி சொல்லாதீங்க. நீங்க திருமாவை நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. அவரை ரொம்ப நான் எஸ்டிமேட்லாம் கரெக்டா தாங்க பண்றேன். நீங்க தாங்க ஏதோ பெரிய அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவனே ஒரு பாத்திரம் மாதிரி தான் இருக்கான், அவனுக்கு ஒரு பகிட்டி மூஞ்சி வச்சு என்ன அரசியல் பண்ணணும், என்ன கொள்கை, திமுக என்ன பண்ணுது? அவரை சொல்லுங்க, என்ன பண்றாங்க? 2 சீட் தான். வேண்டாம்டா, வெந்த புண்ணுல வேலை பாச்சாதரா. அவங்க மட்டும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணலாம், நாங்க பண்ணக்கூடாது. என்ன சொன்னா எல்லாம் கேட்டேன். அவளாச்சு சாப்பிட்டா சொன்னா, நீ ரணகலமா சொல்லி என்ன உசு பெத்திய அளவப்ப. இப்ப என்னங்க ஆபத்தான நிலை? இப்ப என்ன தேவை? இமிடியேட் என்ன பிரிகாஷன் என்ன வேணும்? தேவை என்ன? என்ன இமிடியேட் பிரிகாஷன்? நீ பேசும்போது உடம்புல உதறல் ஓவரா இருக்கே, இது சுகர் இருக்கா? யாருக்கு? பிஜேபி வேண்டாம், அதுக்காக போய் நிக்கிறாரு அவரு. அதுக்காக இவர் ஏன் போய் நிக்கிறாரு? அவர் இங்க தானே நிக்கணும். எதுக்கு அங்க போய் காங்கிரஸ் போய் நின்னு என்ன பண்ண போறீங்க? திடீர்னு ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா அப்படியே நொட்டிடுவாரு இவரு. அப்படியே யூரோப்ல போய் பெரிய தொழிலதிபர் ஆயிடுவாரு. போடா. இப்ப பிஜேபியோட நிலைப்பாடு இங்க என்னவா வச்சிருந்தா? அண்ணாமலை வேணும்ன்றாரு. இருங்க சொல்றேன், நான் சொல்லி முடிக்கிறேன். நான் அண்ணாமலையும் சேர்த்து தான் இதுல விமர்சிக்க போறேன். அவரும் ப்ரௌட் கன்னடிகா தானே பேசிக்கிட்டாரு. சரி, என்னமாடா நீ? கர்நாடகத்துல இருந்த வரைக்கும் அவர் ப்ரௌட் கன்னடிகா. இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கே ஞாபகம் வருது, ஓ நம்ம கொங்கு கவுண்டரா அப்படின்ட்டு. அங்க இருந்த வரைக்கும் ப்ரௌட் கன்னடிகா. காவேரி நோட்டிலா
பேசினாரா இல்லையா? என்னடா காலையில இருந்து ஒரு குரூப்பாவே வர்றீங்க கொய்யால தேங்காய் கடக்கற போல சொங்கி போய் மாதிரி தெரியுது மங்கி போறேன். அப்புறம் ஏன் எங்களை பார்த்து தமிழர்களை பார்த்தா கேன பயல்னு தெரியுதா இல்லை உங்களுக்குலாம்? நீங்க 2 பேரும் இந்த ரிக்ஷாவில் ஏறினா தாங்குமாடா? நீங்க அங்க பாருங்க, குப்பைன்ற லாரி அதுல ஏறிட்டீங்கன்னா உங்களை எங்க கொட்டணுமோ அங்க கொண்டு போய் கொட்டிடுவாங்க. போங்கடா.